from the bottom of our hearts, O God. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. You are holy, holy, for the Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. Each and every day His grace is new. இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நீ பெற வேண்டுமா? ரகசியம் ஒன்று, கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை துதிக்க பாருங்கள், கர்த்தரை ஆராதிக்க பாருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவரை ஆசீர்வதிப்பேன். Do you want the grace of God? Look up to His face, worship, praise God. The Bible says, they who exalted God shall come and bless them. Shall we, myself and brother Samuelson, are waiting to worship God. நானும் brother Samuelson இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து தேவனுடைய கிருபை பெற விரும்புகிறேன்? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, our gracious heavenly Father God, இந்த நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, Master. Lord, let this be a moment of praises. Let this be a moment of deliverance. Let this moment of heavenly visitation. இந்த நாள் ஒரு விடுதலை நேரமாக, இந்த நாள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரமாக, அவருடைய கண்ணீர் களிப்பாக மாறுகிற நேரமாக இருப்பதாக. Let it be an answer for all the tears. Let it be a stop to all the pain and agony that they are going through, oh God. ஆண்டவரே, இந்த நாளிலே அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கு பதிலை பெறுகிற நேரம் மாத்திரமல்ல, உம்முடைய தொடுதலை பெறட்டும். நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நீ வெளிப்பட போகிற. Let the people know that you are a God who knows our hearts. You are a God who knows our pain, and you are a God who speaks to us. இந்த நிகழ்ச்சியை முற்றிலும் உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும். We give this program into the hands of God. You take care. In Jesus' name we pray. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்பது நல்லது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னார். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் முன்பாக இருக்கிற மதில்கள் எது இருந்தாலும் சரி, தடைகள் எது இருந்தாலும் சரி, எளிதாக மேற்கொள்ள தேவன் உதவி செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? அவர் நல்லவர். He is a good God.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். சொல்வோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி, வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சொல்வோம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, என்னது அடைக்கலமே, என்னது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன், என் ஜீவிய நாட்களெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நிலையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நிலையில் படகாய் வந்திடுவார். இருள்தானிலே அகலனவார், இயேசுவை ஒளி தருவார். இருள்தானிலே அகலனவார், இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன், நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன். எந்தனுக்காய் காவலன அவர் உடல் என் உயிரே, எந்தனுக்காய் காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
அவர் பாதத்தில் அமர்ந்திருவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் போதும். எத்தனை பாரங்கள், கவலைகள், வேதனைகள் இருந்தாலும் அதை பஞ்சை போல பறந்து போய்விடும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உன்னோட பாரம் எது இருந்தாலும், உன் கவலைகள் எது இருந்தாலும், உன் கண்ணீர் எது இருந்தாலும், whatever might be a burden, whatever might be a trouble, shall we look up to God and say, Lord, I love you so much. என்னோட தனிமையான பாதையில் என்னோடு கூட இருந்தீரே, உடைய அன்புக்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நீர் எத்தனை நல்லவர் என்று சொல்லி அவருடைய அன்பை எண்ணி, shall we say what a loving God you are. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈட என்ன தருவேன் நான், இதற்கு ஈட என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு, இதற்கு ஈட என்ன தருவேன் நான், இதற்கு ஈட என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உன் உள்ளத்துக்குள் என்னை வருந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈட என்ன தருவேன் நான்,
என்ன தருவேனா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவராக கண் கருத்துமாக நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். He is a God who is so much concerned about us. He leads us and guides us the right pathway. Even today while I was waiting in the presence of God, this word came right into my heart. Philippians chapter 4 verses 13. I can do all things through Christ which strengthens me. பிலிப்பியர் 4:13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, குறிப்பாக பொதுவாக மனிதனுக்குள் ஒரு எல்லை கோட்டை வைத்திருக்கிறார். Normally every human beings have a borderline with them. They say, I can't do this, but I can do that. என்னால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியும். இந்த வேலை எனக்கு செய்ய தெரியாது, ஏன்னா அந்த வேலை எனக்கு தெரியாது. இது புதிய ப்ராஜெக்டா இருக்கிறது, புதிய வேலையா இருக்கிறது. ஆதலால் இதிலே நான் முன்னேறி வாழ்க்கையில மேன்மை அடையுது ரொம்ப கடினம். பல நேரத்தில் நம்முடைய அனுபவங்களை எண்ணி, எனக்கு இந்த அனுபவம் இல்லை, அதனால் எனக்கு இந்த வேலை என்னால் நேர்த்தியாக மேன்மையாக என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். Many times we look at situation, we say, I don't know this job, so I can't excel. I don't have this experience, so I can't excel. My dear brothers and sisters, காரணம் என்ன? நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், ஆதலால் இப்படியாக யோசிக்கிறோம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு அனுபவம் இல்லை என்ற அந்த நிலையை பார்க்கிறதால் தான் நாம் இப்படியாக பேசுகிறோம். நமக்கு அந்த தகுதி இல்லை என்று நினைக்கிறதால் தான், சிந்திக்கிறதால் தான் இப்படியாக நாம் சொல்லுகிறோம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, many times we look at the situation and we say it is impossible. Many times we look at our experience and we think and we speak so negatively. Many times we look at our capability and we say it is impossible. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மனிதர்களாக நாம் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, தேவன் அவர் நினைக்கிற விதங்கள் வித்தியாசம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மேன்மையானது. ரோமர் 4:17 வசனம் சொல்லுகிறது, ஆங்கில வேத புத்தகம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத நிலையில இருக்க அவர் உயிர்ப்பிக்கிற புதிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். NLT translation says he brings the dead back and creates new things out of nothing. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் இருக்கிறதிலே ஏதாவது ஒன்று உருவாக்க விரும்புகிறார். ஆனா தேவன் இல்லாததில் இருக்கிற நிலையிலே ஒன்று உருவாக்க விரும்புகிறார். There's a difference between how man thinks and how God thinks. Man brings out something out of something, but God is a God who brings something out of nothing. Today you might be saying a person that I'm nothing in this world. இந்த நாளிலே ஒருவேளை நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீ பேசிக்கொண்டிருக்கலாம். தேவன் ஒன்றுமில்லாத நிலையிலே ஏதாவது ஒரு மேன்மையான காரியத்தை நமக்குள் உருவாக்குகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது, நான் ஒன்றற்ற தகுதியற்றவனாயிருக்கிறேன், நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலனற்று போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், என் சமாதானத்தை இழந்திருக்கிறேன், என் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். நீர் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், நீ படுகிற பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மோசே சொன்னார், எனக்கு பேச தெரியாது, என்னிடத்தில் ஒரு மேன்மை இல்லை என்று எண்ணினார். ஆனா என்றைக்கு கர்த்தருடைய காரமறை தொட்டதோ ஒரு சிறந்த பேச்சாளராக மாறினார். பிலிப்பியர் 4:13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பல நேரம் நான் நினைக்கிறோம், என்னால் இது முடியாது, அது தெரியாது, இது கூடாது, இது நடக்காது, இது என் தலைவிதி. பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, when God who strengthens us comes and intervenes in our life, everything changes. What is impossible for us becomes possible. நம்மால் கூடாதவைகள் தேவனால் கூடுகிறதாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கிதியோன் சொன்னான், நான் சிறியவனாய் இருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னான். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய கரவரை தொட்டதோ மற்றவர்கள் செய்யாததை கிதியோன் செய்தான். Gideon said, I am a small person, I am nothing in this world,
But when God touched him, he did something which other people did not do. Sarah, she said, I have no strength. I am nothing in this world. I waited and waited. All my lives are failure. I am nothing in this world. My dear brothers and sisters, when God touched, she became a mother of a prophet. இன்றைக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் என்னோட முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது, நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? சகலத்தையும் மாற்றமைக்கிற தேவன் உங்களை தொட போகிறார். தேவனோட வல்லமை இறங்கி வரப்போகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எசேக்கியேல் 12:25 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், என் வார்த்தைகள் நிறைவேறும், இனி தாமதிப்பதும் இல்லை. Ezekiel chapter 12 verses 25 says, I am Lord, I will speak, my words will come to pass. No more delay, no more prolonging, no more delay. இனி தாமதம் இல்லை. அந்நாளை போல காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் விட்டாயா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரியே, குடும்பத்தின் பிரச்சனை எண்ணி உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் என்னை புரிந்து கொள்ளாத என் கணவர் இனி மாறப்போகிறதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சனோ எல்லாம் கைவிட்டு போய்விட்டது. தலை குனிந்த நிலையில இருக்கிறேன். ஐயோ, இந்த வியாதி என்னை நெருக்குகிறது. மிகுந்த சஞ்சலத்தோடு நான் கஷ்டப்படுகிறேன். This sickness is tormenting me. What I expected to change my family situation has not changed. My husband who has not changed until now, is he going to change? I am nothing in this world. I want to excel, achieve in my life, but everything has slipped away. I have the wisdom. எனக்கு ஞானம் இருக்கு, அதுக்கு ஏற்ற வேலை இல்லை. I have the wisdom, but I don't have a job. I have the capability, எனக்கு அந்த தகுதி இருக்கு, அதுக்கு ஏற்ற வாய்ப்பு இல்லை. I don't have an opportunity for that. பல திறமைகள் இருக்கிறது, அது வெளிப்படுத்த சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கிடைக்கல. I have all kinds of talent, but I don't have an opportunity to express my talents out. I'm a nothing in this world. நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாயா? அவர் இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் பக்தன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மால் முடியாததை தேவனுடைய பலன் இறங்கி வரும் பொழுது சகலத்தையும் செய்கிற நபராக மாறிவிடுகிறோம். When the strength of God comes, when the power of God comes, everything changes. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். Acts 1:8 says, when the Spirit of God comes upon you, you shall receive strength. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய உன்னத கரம் உன்னை தொடப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு தடைகள் அகற்றப்பட போகிறது. இதுவரைக்கும் செய்யாததை, இதுவரைக்கும் சாதிக்காததை நீ சாதிக்க போகிறாய். What things you are not claimed in your life, what things you have not received in your life, God's mighty hand is going to perfect everything. உன் வாழ்க்கைக்கு கோணலான வழிகளை ஆண்டவர் சவையாக்க போகிறார். இந்த நாள் ஒரு திருப்புமுனையாக அமைய போகிறது. Today it's going to be a turning point in your life. All your days of cheers are over. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், உடைந்து போக வேண்டாம், உங்களை குறித்து தாழ்வு எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். Don't be worried, don't be dejected, don't have a lacking thought about you, because God has a great plan about you. Fix a time, fix a place and wait in the feet of God. God has a greater plan for you. God has a great plan for you. My dear brother Rajesh, you have lost many things in your life. You have lost many things in your life. அன்பு சகோதர ராஜேஷ், அநேக காரியங்கள் இழந்து மிகுந்த உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி ஸ்னேகா, உடம்பெல்லாம் வேதனை, மனதிலும் வேதனை, சரீரத்திலும் வேதனை. சிஸ்டர் ஸ்னேகா, mentally and physically you are so much broken about many things. இதுவரைக்கும் பெறாத நன்மைகள், இதுவரைக்கும் கிடைக்காத சுகம் இனி கிடைக்க போகுதா? இதுவரைக்கும் என் குடும்ப சூழ்நிலை மாறாதது இனிமேல் மாறப்போகிறதா? இதுவரைக்கும் என்னோட வேலையில் இருக்கிற சூழ்நிலை மாறாதது இனிமேல் மாறப்போகிறதா? இந்த கேள்வியோடு இருக்கிறாயா? Are you wondering, weeping and saying, till now my family situation has not changed, till now my physical situation has not changed, till now my job situation has not changed. Today
the mighty hand of God is going to touch you. The mighty hand of God is going to touch you. The Spirit of God is going to intervene in your life. You're going to see all things are going to become new. Don't be worried. Shall we close our eyes and pray? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். மனதில் வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன் அப்பா. திக்கற்ற நிலையிலே உடைந்த உள்ளத்தோடு எதிர்பார்த்தது ஒன்று, விரும்பினது ஒன்று, நடக்கிறதோ ஒன்று. Are you saying, brother, all my lives are failure, I am nothing this world? எல்லாரும் பேசுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கை நடக்கிறது. Just like what the people are talking, I'm a laughing stock before everyone. Just the way the people are talking, my life is there. I've been trying for the loan. Till now the loan has not been sanctioned. அந்த லோனுக்காக நான் கஷ்டப்படுகிறேன். எதிர்பார்த்தது லோன் கிடைக்கல. கடனாளி என்னை அவமானப்படுத்துகிறார். The creditors are coming and humiliating me. வேளையிலே அதற்கு ஏற்ற பலன் இல்லை. அடிக்கடி சுகவீனங்கள். இந்த சைனஸால் மிகுந்த வேதனைப்படுகிறேன். ஆதலால் வேளையிலே என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. Because of sinus problem, I'm not able to go to work properly, and the people are humiliating me in my job. எத்தனை நாட்கள் இந்த நிந்தை வேதனை சொல்லி அழகியோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். The mighty hand of God is touching right now. The sinus is disappearing. God is settling everything regarding the loan. God is settling everything regarding a family crisis. The mighty hand of God is going to touch you. I can do all things through Christ that strengthens me. Speak words of faith. I can do all things because there is the God who strengthens me. There is a God who is an overcomer. சகலத்தை மேற்கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் சகலத்தையும் நான் செய்வேன். விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நீ எதிர்பார்க்காத திருப்பங்களை நீ காண்பாய். என் அருமை சகோதரி, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். அவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. God bless you.